கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனம் 39 45 வரை. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். நாமும் கூட சில நேரங்களில் மார்த்தாளைப் போல விசுவாசமற்றவர்களாய் நடந்து கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவுதான் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் நமக்கு காண்பித்திருந்தாலும் சில நேரங்களில் நாமும் விசுவாசமற்ற வார்த்தைகளை பேசுகிறோம். ஆனால் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னை அனுப்பின பிதாவின் மீது வைத்த அன்பினாலும் நம்பிக்கையினாலும் விசுவாசத்தினாலும் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் விசுவாசமுள்ளதாய் இருந்தது. ஆகவே அவர் மரித்த 4 நாட்களாகி அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவை நோக்கி, லாசருவே, நீ எழுந்து வா என்று சொன்ன அந்த மறுகணமே அவன் எழுந்து வந்தான். அவன் உடம்பு எல்லாம் அந்த சீலைகளினாலே சுற்றப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் அவிழ்த்துவிட அந்த ஜனங்களுக்கு கூறினார். இந்த ஒரு நிகழ்வு நமக்கு சொல்லுவது என்னவென்றால், நாமும் கூட மார்த்தாளைப் போல விசுவாசமற்ற வார்த்தைகளை பேசாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் நாமும் தேவன் மீதும் பிதாவாகிய தேவன் மீதும் நம் நம்பிக்கையை வைக்கும்போது நம்முடைய வாயிலிருந்தும் கூட வார்த்தைகள் விசுவாசம் உள்ளவைகளாய் புறப்படும் போது நாமும் கூட மகிமையை கண்டு கொள்ள தேவன் நமக்கு கிருபை அளிப்பார். இந்த வசனங்கள் மூலம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.